தற்கொலை வரைக்கும் வந்திருக்கிறேன்னா நிச்சயம் ஏதோ விபரீதமா நடந்திருக்கு. பிளீஸ்கா, என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு எதையும் மறைக்காம சொல்லுக்கா. நான் சென்னையில செல்வநாயகி கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற கம்பெனில அக்கவுண்ட் அசிஸ்டண்டா வேலை பார்த்தேன். அப்போ கம்பெனி முதலாளி அம்மா பையன் அபிமன்யு தான் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அதனால அவரை டெய்லி சந்திச்சு கணக்கு வழக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே நாங்க லவ் பண்ணிட்டோம். அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாரு. நான் முதல்ல ஒத்துக்கல. அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஊர்ல என் அத்தை பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்கன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அவரு தன்னோட காதல்ல உறுதியா இருந்தாரு. நானும் என் அம்மா சொல்ல மீறி எதுவும் செய்ய மாட்டேன் தான். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு உலகமே உனக்கு அப்புறம் தான் தோணுச்சுன்னு சொன்னாரு. இப்படி அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம், இந்த கேர் எடுத்துக்கிற விதம், இதெல்லாம் பார்த்து நானும் மறுக்க முடியாம அவரோட காதலை ஏத்துக்கிட்டேன். உனக்காக வாழ நினைக்கிறேன். I love you. உசுரோட வாசம் பிடிக்கிறேன். புடவா மடிக்கையில் உனதான் மடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்ச தோளில் தூங்கிடுவேன். கை நீட்டு. உனக்காக வாழ நினைக்கிறேன். இன்னையில இருந்து நீ என்னோட மனைவி. அதுக்கு இந்த மோதிரம் தான் சாட்சி.